ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ரஃபிள்ஸ் ஃப்ரில் கேதர் எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடாக சொல்கிறேன். அதுக்கு நம்ம ரஃபிள்ஸ் வைக்கிறதுக்கு, கேதர் வைக்கிறதுக்கு, ஃப்ரில் வைக்கிறதுக்கு என்ன கிளாத் வேணுமோ அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இங்கே இது இருக்குங்களா, எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அவ்வளோ டைட் வச்சுருங்க. ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. அப்புறம் இங்கே வந்து 5ல் செட் பண்ணிடுங்க. 5ல் செட் பண்ணிடுறோம். இதுதான் பின்னாடி கிளாத்தை டைட்டை பிடிக்க வேண்டாம். எவ்வளோ லூஸாக அதோட போக்குக்கு நம்ம நேர் மட்டும்தான் பண்ணணும். கிளாத்தை டச் கூட பண்ணக்கூடாது. இல்லை கொஞ்சம் கூட கையில் பிடிச்சக்கூடாது, அதோட போக்குலேயே விடணும். எவ்வளோ அழகாக ரஃபிள்ஸ் ஃபுல்லாக பிடிக்குது. நீங்கள் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்கனாலும் இல்லை கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா கூட அதோட ரஃபிள்ஸில் வந்து குறைச்சிடும். பார்த்தீங்களா, பாருங்கள் எவ்வளோ அழகாக எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் கேதரிங் வச்சிருச்சு பாருங்கள். இது நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு, யோக்குக்கு, பேபியோட கிட்ஸோட ஃப்ராக்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரஃபிள்ஸ் பிடிச்சோம்னா ரொம்ப அழகாக